நீதிமன்றம் விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து தற்பொழுது மேல்முறையீட்டு மனு மீது விசாரணை துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் நீதிபதிகள் தரப்பிலிருந்து மத நல்லிணக்கம் என்பதே பல தரப்பிலிருந்தும் அவர்களுடைய சடங்குகளை அவர்கள் செய்வதை உறுதிப்படுத்துவதுதானே, ஒரு தரப்பினரை செய்யக்கூடாது என சொல்வது எப்படி மத நல்லிணக்கம் ஆகும் என கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மத நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும், அது பேணப்பட வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் தான் அரசின் நடவடிக்கை இருப்பதாக பொதுமக்கள் சொல்றாங்க. அனைத்து தரப்பும் அதை தான் பின்பற்றணும் அப்படின்றதே பார்க்கப்படுகிறது. தற்பொழுது நீதிபதிகளும் அது சார்ந்த சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, விவரங்களை வழங்கலாம். கௌதமி, தற்போது இந்த வழக்கினுடைய விசாரணை கிட்டத்தட்ட அந்த இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாகவே நாம் பார்க்கலாம். நாம் கிட்டத்தட்ட சுமார் 1 மணி நேரமாக இந்த வழக்கினுடைய விசாரணையை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். 10:30 மணிக்கு விசாரணை தொடங்கியது. தற்போது 15:45 கடந்திருக்கின்றது. எனவே இந்த 1 மணி நேரமாக 3 தரப்பும் தங்களது தீர்ப்புகளை தங்களது வாதங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். நீதிபதி அவ்வப்போது இடையே 3 தரப்பையும் சில கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். தற்போது கடைசியாக அவர் எழுப்பிய கேள்வி என்னவென்றால், தர்கா தரப்பிடம் கேள்வி எழுப்பியிருந்தார். அவர்கள் விரும்பக்கூடிய இடத்திலே அந்த தீபத்தை ஏற்றுவதனாலே உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும், உங்களது மத உணர்வு எப்படி பாதிக்கப்படும்? ஏனென்றால் அவர்கள் வருடம் முழுவதும் தீபம் ஏற்றப் போவதில்லை. கார்த்திகை தீபம் ஒரு நாள் தான் தீபம் ஏற்றப் போகிறார்கள். அப்படி ஒரு நாள் ஏற்றுவதால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேள்வி எழுப்பியிருந்தார்கள். எனவே இது சம்பந்தமாக ஏற்கனவே 2 நீதிபதி அமர்வு தீர்ப்பளித்திருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை தர்கா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். தங்களது சடங்கை செய்யக்கூடாது என ஒரு தரப்பை சொல்வதால் மத நல்லிணக்கம் உருவாகாது என்றும், அனைத்து தரப்பும் தங்களது சடங்கை செய்தால்தான் மத நல்லிணக்கம் ஏற்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஒரு தரப்பினர் தங்களது சடங்குகளை செய்யக்கூடாது என்று மற்றொரு தரப்பினர் தடுத்தால் அது மத நல்லிணக்கத்தை உருவாக்காது. ஏனென்றால் எங்களது சடங்குகள் செய்வதை, சம்பிரதாயங்கள் செய்வதை அந்த தரப்பினர், அந்த மதத்தினர் தடுத்து விட்டார்கள் என்று மனக்கசப்பு ஏற்படும். இது எப்படி மன நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்கும் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நடைமுறை தற்போது இல்லை எனவும், தற்போதைய நடைமுறை 100 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்குமா என கூற முடியாது எனவும் நீதிபதி தற்போது பேசி வருகின்றார். அது அந்த தீத்தூன் அல்ல எனவும், அது எல்லைக்கல் தான் எனவும் தர்கா சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மலையினுடைய உச்சியில் இருப்பது தீபத்தூண் கிடையாது. பிள்ளையார் கோயில், அதாவது உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகிலே இருப்பதுதான் தீபத்தூண். ஆனால் மலையினுடைய உச்சியில் தர்காவுக்கு ஒரு 15 மீட்டர் அருகிலே இருக்கக்கூடியது தீபத்தூணே கிடையாது. அது எல்லைக்கல் மட்டும்தான். எல்லைக்கல்லை தீபத்தூண் என்று இவர்கள் சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். எனவே தர்கா தரப்பிலே தற்போது நீதிபதி முன்னால் சில கேள்விகளை தாங்கள் வாதங்களாக வைத்திருக்கிறார்கள். நீதிபதியை பொறுத்தவரையிலும் ஜெயச்சந்திரன் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், 2 தரப்பும் சமாதானமாக செல்ல வேண்டும். ஒரு தரப்பு மற்றொரு தரப்புக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும். இதில் யார் பெரியவர் யார் சிறியவர் என்பது போல கிடையாது என்ற ரீதியிலே அவர் தன்னுடைய அந்த பதில்களை நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஒரு தரப்பு மற்றொரு தரப்பை சாங்கியம் சம்பிரதாயங்கள் செய்ய விடாமல் தடுத்தால் அது அந்த பாதிக்கப்பட்ட தரப்புக்கு மற்ற மதத்தின் மீது மனக்கசப்புகளை உருவாக்கும் அல்லவா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நடைமுறை தற்போது இல்லை எனவும், தற்போதைய நடைமுறைகள் 100 ஆண்டுகள் கழித்து இருக்குமா என்பது தெரியாது எனவும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த சூழ்நிலையிலே தான் தர்கா தரப்பில் ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அங்கே இருப்பது தீபத்தூணே கிடையாது, அதாவது மலை உச்சியிலே இருப்பது வழக்கமாக தீபம் ஏற்றக்கூடிய தீபத்தூண் கிடையாது, அது வெறும் எல்லைக்கல் என்று தெரிவித்திருக்கிறார். தற்போது அரசு தரப்பு மேற்கொண்டு என்ன சொல்ல போகின்றது, நீதிபதி என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறார் என்று அனைத்து தரப்பினரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து CISF வீரர்கள் அழைக்கப்பட்டது ஏன் என முதலில் நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். அது சம்பந்தமாக மனுதாரர் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டது. அதாவது தமிழக காவல்துறையினர் போதுமான ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் நீதிபதி வேறு வழியே இல்லாமல், அதாவது GR சுவாமிநாதன் அவர்கள் வேறு வழியே இல்லாமல் தனக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி மத்திய பாதுகாப்பு படை வீரர்களை எங்களோடு பாதுகாப்பிற்காக அனுப்பி வைத்தார் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசு சார்பில் நாங்கள் வீடியோ ஆதாரங்களை காட்ட தயாராக இருக்கிறோம், நீதிபதி விரும்பினால் நாங்கள் வீடியோக்களை கூட
போட்டு காட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் நேற்றைய தினம் மாலை 6 மணி அளவிலே அங்கு கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பேரிகார்டுகளை உடைத்துக் கொண்டு உள்ளே செல்ல சில பேர் முயற்சி செய்தார்கள். அங்கிருந்த காவலர்கள் மீது தாக்குதல் நடைபெற்றது. சில காவலர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வாதங்களை எல்லாம் கேட்டுக்கொண்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் மத நல்லிணக்கம் வேண்டும் எனவும் 2 தரப்பிலும் விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதையும் சுட்டிக்காண்பித்திருக்கின்றார். எனவே அடுத்தடுத்த வாதங்கள் என்ன வைக்கப்பட போகின்றது, இன்றைய தீர்ப்பு வழங்கப்படுமா அல்லது ஒத்திவைக்கப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.